அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, டிஆர்பிக்கான டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதில் இன்னைக்கு தமிழில் நம்ம பார்க்க போகிறது 25வது கேள்வி தான் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 5வது இயல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 4 இயல் வந்து ஆல்ரெடி நம்ம முடிச்சிட்டோம். அந்த 4 இயல் மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து இந்த வீக்கெண்டுக்குள்ளே இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் போட்டுருவேன். ஸோ இது வரலும் பார்க்காதவங்க பார்த்தவங்க எல்லாருமே அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னமும் அது வந்து ஃபுல்லாக வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னால் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்க. ரவீந்திரநாத் தாகூருக்கு எந்த நூலுக்கு நோபல் பரிசு கிடைத்தது? ஸோ ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு எந்த நூலுக்கு நோபல் பரிசு கிடைத்தது அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணிருந்தோம், கொஸ்டினா வந்து நம்ம வந்து கேட்டுடணும். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? கீதாஞ்சலி. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கீதாஞ்சலி அப்படின்ற நூலுக்கு தான் அவருக்கு என்ன கிடைச்சிருக்கும், நோபல் பரிசு வந்து கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இவர் நிறைய நூல்கள் எழுதியிருப்பாரு அப்படின்றதையும் நம்ம நேற்றே நம்ம வந்து ரவீந்திரநாத் தாகூரை பற்றி தனியாகவே நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ காந்தியடிகள் பார்த்தோம், சைக்காலஜியில் ரவீந்திரநாத் தாகூரை பற்றியும் பார்த்தோம். அதை நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதில் கீதாஞ்சலி அப்படின்ற நூலுக்கு அவருக்கு என்ன கிடைச்சிருக்கும், நோபல் பரிசு வந்து அவருக்கு வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஓகேங்களா? சரி. ஸோ ஆமாம், அது ஆண்டு வேற உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 1913 தான் நோபல் பரிசு கிடைச்சிருக்கும். ஸோ கீதாக்கு 19 வயசு, அஞ்சலிக்கு 13 வயசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் உங்களை. ஓகேங்களா? சரி, அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இந்த வீடியோக்கான டெய்லி 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழுக்கு உரிய நூலாக இருந்த திருக்குறள் உலக மொழிகளுக்குரியதாக மாற காரணம்? ஸோ பாருங்க, திருக்குறள் வந்து தமிழ் மொழியில தோன்றிய ஒரு நூல் தான். தமிழுக்குரிய ஒரு நூலா இருந்த அந்த திருக்குறள் வந்து இப்ப என்ன ஆயிடுச்சுங்க, உலகத்துக்குரிய ஒரு நூலா வந்து மாறிடுச்சு. அப்படி மாற காரணம் யாது? ஓகேங்களா? சூப்பர். இதுங்க மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேட் தான். ஓகேங்களா? சார் கிட்டத்தட்ட 107-108 மொழிகளுக்கு மேல மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுனால இப்போ உலகத்தில் எல்லாருமே வந்து அந்த திருக்குறளோட சாராம்சத்தை வந்து படிக்க முடியுதுங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமா ஒரு காரணமா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மொழிபெயர்ப்பு அப்படின்ற அந்த விஷயம்தான். அடுத்து, ஒரு நாட்டின் டேஷ் எண்ணிக்கையை கொண்டு அந்நாட்டின் பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுவார்கள். அந்த நாட்டுல எதனோட எண்ணிக்கையை வச்சு அந்த நாட்டோட பண்பாடும் அறிவும் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து மதிப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டில் உள்ள மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கை. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு நூல்கள் எந்த அளவுக்கு அவங்க வச்சிருக்காங்க, அந்த நாட்டில் எவ்வளவு வந்து மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்து காணப்படுது அப்படின்றத வச்சுதான் அந்த நாட்டோட பண்பாடு மற்றும் அந்த அறிவை வந்து என்ன பண்ணுவாங்களா, மதிப்பிடுவாங்க. ராகுல் சாங்கர்த்தியாயின் ராகுல் சாங்கர்த்தியா அப்படின்றவர் வந்து வால்காவில் இருந்து கங்கை வரை அப்படின்ற ஒரு நூலை வந்து இந்தி மொழியில எழுதியிருப்பாரு. அதை வந்து கணமுத்தையா வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பாரு. அப்ப கணமுத்தையா தமிழில் மொழிபெயர்த்த ஆண்டு எது அப்படின்றத உங்களுக்கான கேள்விங்க. சூப்பர். கணமுத்தையா தமிழ்ல மொழிபெயர்த்த ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா 1949. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படின்ற நூலை 1942 யார் எழுதியிருப்பாரு, ராகுல் சங்கர்த்தியா எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? அதை தான் 1949 யார் மொழிபெயர்த்திருப்பாரு, கணமுத்தையா மொழிபெயர்த்திருப்பாரு. அதே 2016 வந்து பார்த்தோன்னா ஸ்ரீதர் அப்படின்றவரும் அதே முத்து மீனாட்சி அப்படின்றவங்களும் 2016 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மொழிபெயர்த்திருப்பாங்க. 2018 பொறுத்தவரையிலும் யூமா வாசிகி அப்படின்றவங்க மொழிபெயர்த்திருப்பாங்க. ஓகேங்களா? இது அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுங்க. 19 அப்போ 49 அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர். ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் பிற மொழிகளில் இருந்து எத்தனை நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன? ஸோ ஜெர்மனில பொறுத்தவரையிலும் ஒரு ஆண்டுல பிற மொழிகள்ல இருந்து எத்தனைக்கு மேற்பட்ட நூல்கள் வந்து மொழிபெயர்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000. டி தாங்க இதுக்கான ஆன்சர். 5000க்கு மேற்பட்ட மொழிகள் தான் என்ன பண்ணப்படுதுங்க, மொழிபெயர்க்கப்படுகின்றன. அடுத்து, கருத்து பகிர்வை தருவதால், இது ரொம்ப முக்கியங்க, கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை டேஷ் என்று குறிப்பிடுவர். ஸோ கருத்து பகிர்வு தரத்தினால மொழிபெயர்ப்பை வந்து டேஷ் என்று குறிப்பிடுபவர். ஸோ மொழிபெயர்ப்பு வந்து எப்படி குறிப்பிடுவாங்க? சூப்பர். எப்படி சொல்லுவாங்க, பயன்கலை. சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பயன்கலை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, குறிப்பிடுவாங்க. ஓகேங்களா? மொழிபெயர்ப்பு எப்படி அழைக்கப்படுது, பயன்கலை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அழைக்கப்படுகிறது. செய்யுளையே தம் வெளியீட்டு வடிவமாக கொண்டிருந்த மொழி எது? ஸோ செய்யுளையே தம் வெளியீட்டு வடிவமாக கொண்டிருந்த அந்த மொழி எது? சூப்பர். எந்த மொழிங்க? எஸ், தமிழ் மொழி. தமிழ் மொழி தான் வந்து செய்யுளையே தம் வெளியீட்டு வடிவமாக கொண்டிருந்த ஒரு மொழி.
அடுத்து இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நில வேண்டும் என குறிப்பிட்டவர் யார்? சூப்பர். யாருங்க? குலோத்துங்க சோழன். சீதாங்க இதுக்கான ஆன்சர். குலோத்துங்க சோழன் தான் வந்து இந்த வாசகத்தை சொல்லியிருப்பார். காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நம்ம குலோத்துங்க சோழன் தான் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து 8வது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. டேஷும் தேசிய புத்தக நிறுவனமும் பல மொழிகளில் இருந்து நல்ல படைப்புகளை எல்லா இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்த்துள்ளன. ஸோ தேசிய புத்தக நிறுவனத்தா கூட எந்த நிறுவனம் சேர்ந்து பல மொழிகள்ல இருந்து நல்ல நல்ல படைப்புகளை இந்திய மொழிகள்ல வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? சாகித்ய அகாதமி நிறுவனம். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ சாகித்ய அகாதமி நிறுவனமும் தேசிய புத்தக நிறுவனம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய படைப்புகளை வந்து இந்திய மொழிகள்ல வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்து இதுவும் ரொம்ப முக்கியங்க. சென்றிடுவேர் 8 திக்கும். ஸோ 8 திக்கும் போயிட்டு கலைச்செல்வங்களையாகவும் கொண்டு இங்கு சேர்ப்பீர். ஓகேங்களா? ஸோ எல்லா திசைகளும் போய் என்ன பண்ணணும், கலைச்செல்வங்களை நிறைய தமிழ்ல எடுத்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருங்க? சூப்பர், பாரதியார். ஓகேங்களா? ஏதாங்க இதுக்கான ஆன்சர். பாரதியார் தான் சொல்லியிருப்பாரு. எல்லா பக்கமும் போய் நிறைய செல்வங்கள் எடுத்து வந்து கலைச்செல்வங்கள் எடுத்து வந்து தமிழ்ல சேருங்கன்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து 10வது கேள்வி பாருங்க. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என பாடியவர் யார்? சூப்பர். நம்ம தமிழோசை என்ன பண்ணணும், உலகம் முழுவதும் பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யாருன்னா அதே பாரதியார் தான். ஓகேங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் எதுங்க? ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சரிங்க. இப்ப நம்ம இந்த 10 கொஸ்டின்ஸ் ஒரு ரிவிஷன் கொடுத்துறோம் பாருங்க வேகமா. தமிழுக்குரிய நூலாக இருந்த திருக்குறள் உலக மொழிகளுக்கு ஒரு நூலாக மாற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு. ஒரு நாட்டினோட மொழிபெயர்ப்பு நூலோட எண்ணிக்கை வச்சு தான் நாட்டோட பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுவாங்க. ராகுல் சங்கத்தியாவோட அவரோட வாழ்க்காவிலிருந்து கங்கை வேற அப்படின்னு நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1949 கணமுத்தையா மொழிபெயர்த்திருப்பாரு. ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் பிற மொழிகளிலிருந்து எத்தனை நூல்களில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா 5000. கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை டேஸ் என்று குறிப்பிடுவார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பயன்கலை. செய்யுளியே தம் வெளியீட்டு வடிவமாக கொண்டிருந்த மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தாங்க. காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி. சாரி மாற்றி சொல்லிட்டேன். இது வந்து குலோத்துங்கன். ஓகேங்களா? ஸோ குலோத்துங்க சோழன் தான் வந்து இதை வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து சாகித்ய அகாதமி நிறுவனமும் தேசிய புத்தக நிறுவனமும் பல மொழிகள் இருந்து நல்ல நல்ல படைப்புகள் இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்தை இங்கு சேர்ப்பீர் அப்படின்னு வந்து யார் சொன்னார்? பாரதியார் தான் சொல்லியிருப்பாரு. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் சொன்னவர் யாருன்னா பாரதியார் தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல உங்களுக்கான கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. எந்த நாட்டின் தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன? ஓகேங்களா? ஸோ எந்த நாட்டோட தேசிய நூற்கூடத்துல ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான கேள்வி. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதற்கான எக்ஸ்பிளேஷன் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ வெற்றிகரமாக நம்ம தமிழ் வந்து முடிக்கிற தரவில் போயிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் இதே வேகத்தில் போனால் சீக்கிரம் வந்து நம்ம முடிச்சிருவோம். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூட பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.